ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ஜேசன் சஞ்சய் அவர்கள் சென்னை வந்தது விஜய் அவர்களை மீட் பண்ண தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு விஷயம் செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது. அண்ட் இன்னொரு சைடு அவர் விஜயை பார்க்கலாம் வரல, அவரோட இப்போ ஃபர்ஸ்ட் டெபியூட் படமான சிக்மா படத்தோட வேலைக்காக தான் வந்திருக்காரு. சிக்மா படம் வேற இப்போ ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த பட வேலைக்காக அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரமோஷன் இப்படின்ற வேலைக்காக தான் வந்திருக்காரு, தவிர அவரோட அப்பாவை பார்க்க வரல இப்படின்னு இன்னொரு சைடு ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எதுதான் உண்மை அப்படின்னு மக்கள் நிறைய இருக்கு. இந்த நிலையில அவர் வந்தது சினிமா வேலைக்காகவும் அண்ட் அவரோட அப்பாவை மீட் பண்றதுக்காகவும் தான், ரெண்டும் சேர்த்து தான் வந்திருக்காரு. ஸோ இது ஒண்ணுக்காக தான் வந்தாரு அப்படின்றதெல்லாம் இல்ல. அண்ட் வந்த உடனே அவரோட சினிமா வேலையை பார்த்துட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் அவரோட அப்பாவை பார்க்க போயிருக்காரு. இப்ப விஜய் அவர்கள் திருச்சி போறாரு. அண்ட் திருச்சி போயிட்டு வந்து இந்த மீட்டிங் இருக்கும். அண்ட் ரெண்டு பேரும் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. அண்ட் இவரோட படமான சிக்மா படத்தை பத்தி ஜேசன் சஞ்சய் நிறைய பேச போறாரு. இப்போ ஜனநாயகன் வேற ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ ஜனநாயகனும் சிக்மாவும் ஒரே நாள்ல வருமா, அப்பா பையனோட படங்கள் கிளாஷ் ஆகுமா இப்படின்னு இன்னொரு சைடு சம பூகம்பமா வெடிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில அண்ட் ரெண்டு படமும் ஒரே நாள்ல வராது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் ரெண்டு படமும் ஒரே நாள்ல வந்தா இன்னும் வேற லெவல் செலிப்ரேஷனா இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் சிக்மா படத்துக்கு போவாங்களா இல்ல விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் பார்ப்பாங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ் ஜனநாயகன் படத்தை லீக் ஆனதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்ப தியேட்டர்ல போய் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தளபதி ரசிகர்கள் கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து மிகப்பெரிய ரெக்கார்டு வைப்பாங்க. அண்ட் இப்ப ஜேசன் சஞ்சய் சென்னை வந்தது அவங்க அப்பாவையும் அந்த படத்தோட வேலைக்காகவும் ரெண்டு வேலைக்காக தான் வந்திருக்காரு, தவிர ஒண்ணுக்காக வரல அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.